நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்கிறோம். வாசி கேட்போம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்வது நல்லதுதான். அப்படி செய்வது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும் என்று எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அப்படியானால் விசுவாசம் உலகத்தில் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே யாரை கேட்டாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி என்றெல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் விசுவாசி என்பதை எப்படி அதை உறுதிப்படுத்த முடியும் என்றால், விசுவாசம் என்பது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதாமே. பிசாசு தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் கண்டு நடுங்குகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அல்லது விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் பிசாசை பார்த்து சிலர் நடுங்கத்தான் செய்கிறார்கள். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய வசனத்தையும் தேவனையும் பார்த்து நடுங்குகிறது. ஆனால் தேவ மக்களோ பிசாசு என்று கேள்விப்பட்டாலே நடுங்குகிறார்கள். ஏன்? எப்படி? தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். பிசாசை சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். அது மாத்திரமல்ல, வெற்றி சிறந்தார். அவர் பிசாசின் மேலே விசுவாசிகளாகிய நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தினாலே நாம் என்னென்ன காரியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் நல்லது. பிசாசு தேவனை விசுவாசித்து நடுங்குகிறது. இதற்கான காரியம் பார்த்திங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனத்தை வாசி. அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கலரிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். மகா சத்தத்தோடு சொன்னான். யாரு? பிசாசு. ஒரு மனிதன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவனை சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் கட்டியிருந்தாலும் அவைகளெல்லாம் முறித்து போடுவான். கற்களினாலே தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொள்வான். இவ்விதமாக தன்னை காயப்படுத்தி கொண்டு வீட்டிலே தங்காமல் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் அல்லது கல்லறைகளிலுமே அவன் குடியிருப்பு இருந்தது என்று எல்லாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக அவன் இருந்தபோது இயேசு கிறிஸ்து படகிலிருந்து இறங்கி வருவதை கண்டவுடனே அவருக்கு முன்பாக ஓடி வந்து அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, வேதனைப்படுத்தாதபடிக்கு. இதை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், விசுவாசிகள் என்று சொல்கிறவர்களும் சில நேரங்களிலே எல்லா நாட்களிலும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் மற்ற நாட்களிலே உமக்கும் எனக்கும் என்ன என்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அது பிசாசின் அட்டாக் என்று சொல்கிறார். ஆகவே இப்போ இந்த பிசாசு பிடித்த மனுஷன் சொல்லுகிறான், உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அவரிடத்தில் வந்து பணிந்து கொண்டது மட்டும் இல்லை, அடுத்து அந்த அசுத்தாவியை அவனை விட்டு போகும்படி
இயேசு கட்டளையிட்டபடினாலே அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வசனமே வாசிக்கணுமே. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். சரி. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் குடியிருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். அந்த பேரை சொன்னான். பாருங்க, ஒரு மனுஷன்தான் அவனுக்குள்ள அநேக பேய் இருக்குது. பாருங்க, உலகத்தில் ஒருத்தர் பாடினா உலகத்தில் எத்தனை பேய் இருக்குது ஊருக்குள்ளே, என்னையாண்டா துரத்த வந்த வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னான். அதாவது உலகத்தில் வெவ்வேறு விதங்களிலே பிசாசு தலைவிரித்து ஆடாவிட்டாலும் அது மற்றபடி மனிதர்களை வேதனைப்படுத்தி கொண்டு எத்தனையோ விதங்களிலே கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பிசாசு அநேகராக இருந்தபடினாலே லேகியோன் என்றால் 2000க்கு மேற்பட்ட அசுத்தாவிகள் என்று சொல்கிறார்கள். ஆக இவ்விதமான அதிகமான ஆவிகள் அவனுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடுமானால் எவ்வளவு இதையெல்லாம் சகித்து கொண்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்கள். அதனால தான் அவன் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, இப்போ கூட நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம், இவ்விதமாக பாதிக்கப்பட்ட மக்கள் பிசாசினால் அல்லது நாம் சில ஆட்களை நினைக்கிறோம் இவன் மனம் பாதிக்கப்பட்டவன் என்று. எப்படியோ இவ்விதமான பாதிப்புக்குள்ளான மக்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் அவளுக்கு அசூர பலன் இருக்கிறதை பார்க்கிறோம். இது எப்படி அவனுக்குள்ளே வந்தது? அதுதான் அந்த ஆவிகள் உள்ளே இருந்து அவனுக்கு கிரி செய்கிறதுனாலே இருக்கிறது. அவன் விலங்குகளெல்லாம் முறித்து போட்டு கல்லறையிலே தங்கி கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவரிடத்தில் சரணடைந்து அந்த ஆவிகளெல்லாம் பயப்படுகிறது. அதாவது தேவனை அறியாத மக்கள் கூட இயேசு என்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட தேவன் தானே என்று அவரை குறித்து அலட்சியமாக நினைக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட இயேசு என்றால் அன்புள்ள தெய்வம் அப்படின்ட்டு பயப்படுறதில்லை. ஆனால் பிசாசுன்னு சொன்னால் அது அருவா வச்சுருக்கோம் அல்லது அது என்ன பண்ணும் அப்படியெல்லாம் சொல்லி நினைச்சாங்க. அதனுடைய ரூபங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கற்பனை பண்ணி கொண்டு பயந்து விடுகிறார்கள். ஆனால் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள், தேவனை பற்றி பயம் இல்லை அநேகருக்கு. ஆனால் உண்மையிலே மனிதர்கள் நம்புகிற பிசாசு தேவனை கண்டு பயந்து நடுங்குகிறது. அல்லேலூயா. மனிதன் அதை கண்டு பயந்து நடுங்குகிறான், ஆனால் தேவனை கண்டால் பயம் இல்லை அவனுக்கு. ஆனால் அவர்கள் மனிதர்கள் நம்புகிற பிசாசே தேவனை கண்டு என்ன செய்கிறது? சரணடைந்து பயந்து, ஆண்டவரே எனக்கு உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாரும். இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் இருந்த யூதர்களும் கூட பார்த்து பயப்படவில்லை. ஆனால் பிசாசு அறிந்திருந்தது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பயந்து அவரிடத்தில் சரணடைந்தான். தொடர்ந்து வாசி கேட்போம். தங்களை பாதாளத்திலே போக்க கட்டளையிடாதபடி எங்களை பாதாளத்துக்கு எப்பயுமே போக சொல்லிடுறாதரும். கொஞ்சம் காலம் இருக்குது. இப்போது இந்த நாட்களில் பிசாசு அங்கங்கே வித்தியாசமாய் வேகமாய் கிரியை செய்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து தீவிரமாய் காரியங்களை நடப்பிக்கிறான். இந்த உலகத்திலே நம்ம கொஞ்ச நாட்கள் இருக்குது. அதற்கு முன்னதாக நீதி, நியாயம், ஒழுங்கு எதையும் பார்த்து அவன் யோசிக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் நிலை தவறி தடுமாறி வேகமாக அநியாயமாய் காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பிசாசுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவன் பாதாளத்தில் தள்ளுவதற்கு அவன் சொல்கிறான், எங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதிரும். அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு எவ்வளவு விருப்பப்படுது பார்த்தீங்களா? உத்தரவு கொடுத்தார். பிசாசுகள் சொல்லுது என்ன, அந்த பன்றி கூட்டத்துக்களை அனுப்ப வேண்டவரேன்னு. சில நேரங்களில் மிருகங்களுக்குள்ளே பிசாசு போகிற அப்படின்னாலே தான், சும்மா வீட்டில் வளர்ப்பு நாய் கூட திடீரென்று அதுக்குள்ளே ஒரு அசுத்தாய் வந்துருச்சுன்னா சிறு பிள்ளை பெரிய ஆளுன்னு யோசிக்காமல் யாரையாவது கடித்து குதறுகிறது. எப்படி இது நடக்குதுன்னா, நாய் நன்றி உள்ள மிருகம்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அசுத்தாவி பூந்துருச்சுன்னா, இப்போ பன்றிகளுக்குள்ளே ஆவிகள் 2000க்கு மேற்பட்டதான லேகியோன் பிசாசு அத்தனை அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயிடுச்சு. பன்றிகளுக்குள்ளே போனால் இந்த மனுஷன் 2000 பிசாசுகளை வச்சுக்கிட்டு என்ன வேதனைப்பட்டிருப்பானோ தெரியாது. ஆனால் இப்போது இந்த பன்றிகள்லாம் இந்த அசுத்தாவி வந்த உடனே அது வேதனை தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே போய் விழுந்து மாய்ந்து
மாய்ந்து போயிற்று. வாசி. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் பன்றிகளுக்குள் போய் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றிகள் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அந்த ஆவிகள் பன்றிகளுக்குள்ளே போய் புகுந்தது. பன்றிகள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த கொடுமையோடு வாழுதை விட சாகிறது நல்லதுன்னு கடலில் போய் விழுந்து செத்து போச்சு. அவ்வளவு பாருங்க. சரி. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவு நாள் இவன் வஸ்திரத்தை கிழிச்சு இப்போ காயப்படுத்திக்கிட்டு அலங்கூலமாக விகாரமாக அலைந்த நாட்களில் பார்த்து யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் இப்போ இவன் நல்லா ஆயிட்டான். இப்போ பயப்படுதாங்க. அவன் நல்லா வஸ்திரம் தெரிச்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் அல்லவா? சரி, தொடர்ந்து பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதிரனுடைய சுற்றுப்புறத்தாரில் இருந்து திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த காரியம் நடந்ததை பார்த்த உடனே சுற்றுப்புறத்தார் அநேகர் வந்திருந்தார்கள். வந்து பார்த்துட்டு நினைச்சாங்க, ஒரு மனுஷன் சுகமாகும்னு இத்தனை பன்றிகள்லாம் கடலில் விழுந்து போயிடுச்சே, இனி இவர் இங்கே இருந்தால் இன்னும் எத்தனை பேருக்கு சுகமாகும்னு என்னெல்லாம் நடக்குமோ பயந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீர் எங்களை விட்டு என்ன செய்யணும், போய்விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். அந்தபடியே படவில் ஏறி அவர் திரும்பி போனார். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், ஆண்டவர் இவ்வளவு இத்தனை வருஷமும் இவ்வளவு கஷ்டப்பட்டனே இந்த பிசாசுகளோட, நீர் என்னை விடுதலாக்கினீரே, அந்த பிசாசு எனக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் கூட வந்துட்டுமான்னு கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இப்போ பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சாட்சி சொல்லுப்பா, சாட்சியின் ஊழியம் நடத்த சொல்லிட்டார். ரொம்ப பைபிள் காலேஜ்லாம் படிக்கலை, இன்னும் ஏதோ ஒரு பெரிய ரொம்ப நாள் இவர் சீசராக இருந்து கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அறிவிக்கும்படியான அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார். நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ, வீட்டில் போய் என்ன செய்ய, அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, உனக்கு தேவன் செய்தவையெல்லாம் எங்கே பிரசித்தப்படுத்தினான். அவன் தனக்கு நடந்ததெல்லாம் தேவன் செய்ததெல்லாம் பட்டணத்திலே பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இவன் மறுத்தடவை அவர் பிரயாணமாக வருவதற்கு முன்னாடி அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டான், இப்படி செய்தாருன்னு சொல்லி. இதை பார்த்த உடனே எல்லாரும் அடுத்த தடவை இயேசு கிறிஸ்து வந்தால் நாமும் போய் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அவரை தேடி சந்தோஷமாய் எதிர்பார்த்து இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு நாள், ஒரு தொடுகை தான் சுகம் கிடைத்தது. அவன் அதை மறைத்து வைக்கவில்லை. ஜனத்துக்கு எல்லாம் சொல்லி ஊரே திரட்டி கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டான். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, நாம் எத்தனை நன்மை பெற்றிருக்கிறோம், நாம் அதை யாருக்காவது சாட்சி சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய சாட்சியை கேட்டு எத்தனை பேர் இதுவரை மனம் திரும்பி இருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. அந்த லேகியோன் அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரை பற்றி ஒரு நாள் மட்டும் அறிந்தான், ஒரே தொடுகை. ஆனால் அவன் பெருங்கூட்டத்தை ஆண்டவருக்கு என்று எழுப்பி விட்டான். அல்லேலூயா. ஆகவே இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், பிசாசு விசுவாசித்து நடுங்குகின்றது. நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டா? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நடுக்கத்துடனே களிகூறுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். ஆகவே நாம் பிசாசுக்கு பயப்படுறது போல பயப்பட வேண்டியதில்லை, பிசாசு தேவனை பார்த்து பயப்படுறது போல பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பாவம் செய்யாதபடிக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. நடுக்கத்துடனே களிகூற வேண்டும் கர்த்தருக்குள்ளே. சரி, அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினார், பிசாசு அவருக்கு பயந்தது.
அவர் தன்னுடைய சீசர்களுக்கு அதே அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகல வியாதிகளை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக இவ்விதமாக 12 சீசர்களுக்கு முதலாவதாக இவ்விதமாக அதிகாரம் கொடுத்தார். மாத்திரமல்ல, இன்னுமாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே இன்னும் 70 பேரை சீசர்களாக்கி அவர்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சேதப்படுத்த மாட்டாது, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் பாருங்க, இவையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆனாலும் உங்கள் நாமல் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. இவைகளுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சாதாரண காரியம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலானது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, விதமாக பிசாசுகளை துரத்துகிறதுக்கான அதிகாரமும் நோய்களை குணமாக்குறதுக்கான அதிகாரமும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவைகளை உபயோகப்படுத்த நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி சீசருக்கு தரிசனம் கொடுத்து காண்பித்து கடைசியாக பரலோகத்துக்கு செல்லும் முன்னதாக அவர்களுக்கு மறுபடியும் அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை அது சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடன் பேசின பின்பு அவர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் இப்போது வீற்றிருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் வசனத்தை எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் கூட கிரியை நடப்பித்து, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் இங்கே அவர்களோடு கூட கிரியை நடப்பிக்கிறார். அடையாளங்களினாலே பலவித அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்ன காரியத்தை கவனிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரங்களையும் வரங்களையும் கொடுக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அவைகளெல்லாம் நமக்காகவே. அதை நாம் கீழ்ப்படிந்து செய்யும்போது கர்த்தர் நம்மோடு கூட வந்து இந்த காரியங்களை எல்லாம் நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தவும் செய்கிறார். இனுமாக அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசி கேட்போமானால், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தலினார். அவன் சரீரத்திலிருந்து ஊர்மால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போ பவுல் அநேக நாட்களுக்கு பிற்பாடு தமஸ்கு இயேசு கிறிஸ்து கூட அந்த நாட்களிலே வாழ்ந்த சீசர்களில் 12 பேரில் ஒருவன் அல்ல. பின்னாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை தமஸ்கு வழியிலே சந்தித்து அவனை தன்னுடைய சீசனாக இருக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவன் ஊழியத்திலே பிற்பாடு உள்ள நாட்களிலே 12 சீசரை விட அதிகமாகவே வேலை செய்தான் என்று சொல்ல வேண்டும். அதிகமாக பாடுகளையும் உபத்திரவங்களையும் கூட கர்த்தருக்காக அனுபவித்தான். அந்த பவுல் கைகளினாலே தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தார். அவனிடத்திலிருந்து கர்ச்சி மற்ற போன அவனுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட்டபோது அநேகர் சுஸ்தமானார்கள். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டது. கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய இதை பார்த்த உடனே தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளும்
யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து இயேசு நாமத்தை பவுல் சொன்ன உடனே பிசாசெல்லாம் ஓடுதல் நம்மளும் சொல்லுவேன்னு பவுல் சொல்ல துணிந்தார்கள். இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்கள் கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பவுல் சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஆணையிட்டு உங்களை கட்டளையிடுகிறோம் என்று சொல்லி அவர்களை துரத்த முயற்சித்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். இந்த மந்திரவாதிகளும் இதை செய்ய ஆரம்பித்தான். அவன் நினச்சான், நம்ம எத்தனை பூசை பண்ணி இத்தனை நாள் விரதம் இருந்து எத்தனையோ பலிகளெல்லாம் கொடுத்தாலும் பிசாசு போகிறது கஷ்டப்படுது, அதெல்லாம் அதிகம் தேவையில்லை, இயேசு நாமம்னு சொன்னாலே போயிருதே, அப்போ நம்மளும் அதை செய்யலான்னு நினச்சிட்டு அவங்கெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றினவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் பிசாசை விரட்டுறாரு. இவங்க சும்மா நேரடியாக வந்து இயேசு சொல்லுகிற பவுல் சொல்லுகிற இயேசு நாமத்தினால போட்டு பிசாசை விரட்டுறான். அந்த பிசாசுகள்லாம் இவனை அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன், இயேசுவும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி வீட்டை விட்டே ஓடி போனார்கள். அல்லேலூயா. இவ்விதமாக தேவ வசனம் விரித்தெழுது மேற்கொண்டது வளர்ந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது நிமித்தம் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள்லாம் நம்ம மந்திரத்தில் பிரயோஜனம் இல்லைன்னு உடனே மந்திர புஸ்தகத்தெல்லாம் எரிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வாசி. விசுவாசிகள் அநேகர் வந்து தங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவத்துக்கிற இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். இவ்விதமாக அதனுடைய தொகையை 50,000 தொகையிட்ட போது வெள்ளிக்காசாக கண்டார்கள். 5000 வெள்ளிக்காசாக கண்டது. அதிகமான விலை கொடுத்து வாங்கின அந்த மந்திர புத்தகங்களை எல்லாம் எரித்து விட்டு இதனால் பிரயோஜனம் இல்லை என்று கொண்டு இயேசுவை அறிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக தேவனுடைய வசனம் மேற்கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் பிசாசுக்கு எதிர்த்தினீர்கள் உங்களை விட்டு பிசாசு விரட்டுகிறதுடைய சூட்சமும் இதுதான். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின் வழியே நாம் செயல்படுவோமானால் பிசாசை இயேசு நாமத்தினாலே லகுவாய் விரட்டிவிட முடியும். இந்த ரகசியத்தை அறியாமல் குறுக்கு வழியாய் மாய்மாலமாய் ஜீவித்து கொண்டு பிசாசை விரட்ட முற்படுவோமானால் அந்த பிசாசு அந்த மனிதர்களை தாக்கவும் அதற்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஜெபிப்போமா? இந்த வசனத்தை யூடியூப் மூலமாக ஜோசுவா டிவி மூலமாக கேள்விப்படுகிற அன்பான சகோதரரே, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது உங்களுடைய காரியங்களிலே உலக பரலோக நன்மைகளெல்லாம் உங்களுக்கு தானாய் கர்த்தர் தருவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இது கிருபை உண்டாயிருக்கட்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏற்று நின்று வெற்றி வாழ்க்கை செய்ய நம்முடைய ஜனத்துக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், அவன் தோற்று போனவன் தானே. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.